இந்த பதிவானது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப், அதில் உள்ள ஓல் என்ற பட்டன், லைக், ஷேர் ஆகியவற்றை மேற்கொள்ளுங்கள். இவ்வாறு செய்வது என் போன்றவருக்கு நீங்கள் செய்யும் பேர் உதவியாக அமையும் என்பது நிச்சயம். நன்றி. முகப்பொடி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற இராறு தோல் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி, அந்நாள் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கை வேல் போற்றி போற்றி. இந்து கலாசார அலுவலர்கள் திணைக்களம் நல்லூர் கந்தசுவாமி பெருந்திழாவை முன்னிட்டு நடத்துகின்ற 2026ஆம் ஆண்டு தெய்வீக திருக்கூட்டத்தொடர் 9வது நாளாகிய இன்றைய விழாவிற்கு தன்னுடைய வருகையாலும் உரையாலும் திரு முன்னிலை பிரசன்னாத்தாலும் சிறப்பு சேர்ந்திருக்கின்ற போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய ஸ்ரீமத் மாணிக்க வாசகர் தம்பிரான் சுவாமிகள் தர்மயாதீன தென்மண்டல கட்டளை விசாரணை திருநெல்வேலி தமிழ்நாடு அவர்களுடைய பாதங்களை என் மனமுடிமைகளால் பணிந்து வழங்குகிறேன். இன்றைய விழாவிற்கு தலைமையேற்று தலைமை உரையும் ஆசிரியரையும் வழங்கியிருக்கின்ற கல்வியங்காடு கட்டப்பிராய் வீரபத்திர பெருமானை எப்போதும் திருமேனி திருடி பூசிக்கின்ற பாக்கியம் பெற்ற பிரம்மஸ்ரீ பொன் வரதராஜ குருக்கள் அவர்களுடைய அருமை புத்திரனார் பிரம்மஸ்ரீ வரத கேதீஸ்வர சிவாச்சாரியா அவர்களுடைய பாதங்களில் பணிகின்றேன். இன்றைய விழாவிற்கு பிரதம விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற அதிதி அவர்களே, கௌரவ அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சைவ புலவர் கலாபூஷணம் ஆறுமுகம் கனகரத்ன ஐயா அவர்களே, திருமதி ரவிஜோதி சோதரியம் அம்மையார் அதிபர் ஓய்வு நிலை மூலாய் சைவப்பிரகாச வித்யாலயம் அவர்களே, முக்கியமாக சேரமான் பெருமாள் நாயனாருக்கு அவருடைய வழிபாட்டை ஏற்றுக்கொண்ட அங்கீகாரம் இறைவனுடைய காற்சதங்கை ஒலியால் தான் கேட்குமா. அதுபோல இந்த கலாசார திணைக்களம் நடத்துகின்ற விழா என்றால் சில முகங்களை கண்டால்தான் அன்றைக்கு அந்த நிகழ்ச்சி செவிக்கும். அன்புக்கும் மதிப்புக்கும் நட்புக்கும் உரிய உதயபாலன் சார் அவர்களே, பிரதி சார் அவர்களே, அவர்கள் உள்ளிட்ட கலாசாரத்துக்கு பொறுப்பான அபிவிருத்தி உத்தியோகத்தர்களே, அறிவரசன் அண்ணா அவர்களே, திணைக்கள பிரமுகர்களே, பெற்றோர்களே, அறநெறி பாடசாலை ஆசிரியர் பெருந்தகைகளே, மாணவ செல்வங்களே, நலம் விரும்பிகளே, பக்தர்களே, அனைவருக்கும் பணிவன்பான வணக்கம். இன்னும் ஒரு 5 நிமிடங்கள் சுவாமிகள் பேசியிருக்க கூடாதா என்று மனம் ஏமாற்றம் கொண்டது. ஆதீன மரபு குரு மரபு வாழ்த்துரைத்து ஒரு தேவார பாட்டோடு இந்த உரையரங்கத்தை ஆரம்பித்து அருணகிரிநாதனுடைய ஒரு நூலை தொட்டு இந்த நூலில் இத்தனை பாடல்கள், இந்த நூல் இதனை சொல்லுகிறது என்று அப்படி ரத்தின சுருக்கமாக முடித்திருக்கிறார். அருமையான விடயங்கள் வைத்து வைத்து நினைத்து நினைத்து பருகுவதற்கு கிடையாது. இப்படித்தான் மின்னி மறையும். கடந்த வருடம் சூரியனார் கோயில் சுவாமிகர சுவாமிகளுடைய திருப்பாதாரம் இந்த ஆதீனத்தில் பட்டது. 3 தினங்கள் அவருடைய அருளை மிகச் சிறப்பாக இடம்பெற்றது. இந்த முறை 25 நாளும் மாணிக்க வாசகர் தம்பிரான் சுவாமிகளுடைய அருளுரை கிடைத்திருக்கிறது. யாழ்ப்பாண மண்ணும் அதனை ரசிக்கின்ற பக்த கோடிகளும் செய்திருக்கிற தவம் பயன். அந்த அருளுரை மனமாற நேசித்து மனமாற நன்றி கூறிக்கொண்டு ஒரு சின்ன கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, இந்த உரை உங்களுக்குரியது.
இன்றைக்கு வீடுங்கிற பொழுது, இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை நல்லூர் கோயிலுக்கு பக்கத்தில் ஆதீனத்தில் விழாவுக்காக போனீர்கள். கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்தது. என்ன நடந்தது என்று கேட்டால் நீங்கள் சில செய்திகள் சொல்ல வேண்டும். குருக்களையா அவர்கள் தன்னுடைய தலைமுறையில் இந்த கருத்தை வலியுறுத்தினார். வேதனையான செய்தி. இலப்பாக கடந்து போகிறோம். ஏதாவது தவறு சங்கல்பம் ஒரு 15 நிமிட காரியம். குட்டுவது, சங்கல்பம் பொத்திக் கொள்வது, ஆசனம் என்று ஒரு தர்மத்தை வைத்துக் கொள்வது, ஆசனம் என்று சொல்லிக் கொடுப்பதை இடையிலே செல்கிற பொழுது வரக்கூடிய சங்கடம். சங்கல்பத்துக்கு மந்திரம் சொல்கிற பொழுது குருக்களை ஏதோ ரொம்ப கவலையோடு பார்க்கிற சங்கடம். இப்படி நிரம்ப பிரச்சனைகள் ஒரு குருக்களாக சிவாச்சாரியாக அவர்களுடைய பக்கத்தில் இருக்கு. இனிமேல் கோயிலுக்கு போனால் இந்த கிரியைகளில் கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதுதான் அவர் கேட்காமல் உங்களிடம் கேட்க வேண்டும். அந்த தலைமுறை நமக்கு கோடு காட்டியது. கோயிலுக்கு போனால் அமைதியாக நடப்பதை பாருங்கள். கட்டளை தம்பினால் தன்னுடைய தேவாரத்தினுடன் தான் எடுத்து உங்களுக்கு பகிர்ந்த செய்தியோடு தெரிவித்திருக்கிறது. எங்களுக்கு கோடிக்கணக்கான நூல்கள் கண்ணுக்கு முன்னாலே ஒட்டி கிடக்கின்றன. ஏதாவது ஒரு நூலை எடுங்கள், பாராயணம் பண்ணுங்கள், ஒரு பாடலை திரும்ப திரும்ப சிந்தியுங்கள். முருகப்பெருமானுடைய மகோற்சவ காலத்தில் வாயில் அதனை மந்திரமாக புகழாக சொல்லுங்கள். வாயார பண்ணி ஏற்கையும் பாடியும் வழிபடுங்கள் என்பதுதான் அவர் சூட்சமாக சொன்ன செய்தி. அந்த வழித்தடத்து மூன்றாவதாக ஒரு கருத்தை பதற எழுப்பப்படுகிறேன். அன்புக்குரிய குழந்தைகளே, இந்த கருத்து உங்களுக்கு என்பதை மீண்டும் வலியுறுத்தி சொல்லுகிறது. தவறான வழியில் போனால் கூட போன ஜென்மத்து புண்ணியம் சில காலத்தில் எங்களை சரியாக வழிநடத்தும். தீயவை புரிந்தாரேனும் குமரவர் திருமுன் உற்றால் தூயவராக மேலை பெருமதி அடைவர். என்னை ஆயவன் வேண்டும் கொல்லோ அடிசமர் அண்ணாட் செய்த மாயையின் மகன் அன்றோ வருமையா அருள்கின்றார். ரொம்ப எளிமையான இலகுவான சொற்களால் அமைந்த பாட்டு. ஏதாவது பாவங்களை செய்திருந்தாலும் ஒரு கட்டத்தில் அதில் இருந்து விட்டு விலகி விடுபட்டு முருகப்பெருமானுக்கு திருமுன்பாக வந்து நின்றால் தூய்மை வாய்க்கப்பெற்று தூய்மையான ஒரு எதிர்காலம் அமையும். இதை ஆராய்ந்து பார்க்க வேண்டுமோ? மாயையுடைய மகன் எவ்வளவு லட்சணமாக சொல்லுகிறார். காசிவனுடைய மகன் என்று சொல்லி இருக்கலாம். காசிவன் முனிவர் அவருடைய பிள்ளைக்கு முருகப்பெருமானுடைய அருட்கடாட்சம் கிடைத்திருந்தால் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. காசிவன் உபதேசிக்கிறார். சூரவண்ணன் தொடக்கம் பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு வைத்து வந்து காசிவன் உபதேசிக்கிறார். பிள்ளைகளே, வாழ்க்கையில் அது முக்கியம். புத்திரர்களா, தர்மம் முக்கியம். தர்மம் என்று ஒரு பொருள் உள்ளது. அமரனாலும் அறிய உண்ணாதது. அம்மா பார்த்து கொண்டிருக்கிறார். முப்பொருளை புரிந்து கொள்ளுங்கள். அதில் வினைகளை விட்டு நாங்கள் விலகி இருக்க வேண்டும். முக்கியமான ஆணவத்தில் இருந்து, கர்மத்திலிருந்து, மாயையில் இருந்து எங்களை எப்போது விடுவித்துக் கொள்கிறோமோ அதுதான் ஆன்ம பயணம். இதை பார்த்த மாயைக்கு பொறுக்கவில்லை. எழும்பும் போதும் என்று நிறுத்தினார். காசுகளுக்கு பெரிய வருத்தம். அவ உபதேசிக்கிறார். மாயை உபதேசிக்க முடியும். சுக்கராச்சாரியாருக்கு உபதேசம். இன்பம் தான் முக்கியம். எப்படி வேண்டுமானாலும் இன்பமாக இரு. கந்தபுராணம் நமக்கு கற்றுத்தருகிற பாடங்கள் என்பது சொற்களுக்கு அப்பாற்பட்டது. எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லித் தருகிற அதே புராணம் தான் இப்படியெல்லாம் வாழக்கூடாது என்று சொல்லித் தருகிறது. காசுவனுடைய உபதேசத்தை காட்டுகிற அதே புராணம் கொஞ்சம் தூரம் வந்து மாயையினுடைய உபதேசத்தை காட்டுகிறது. ஏன் இவ்வளவு தூரம் சொல்கிறேன் என்றால், கச்சியப்பர் சூரவண்ணனுடைய உயிரை சொல்லுகிற பொழுது மாயையின் மகனும் அன்றோ வரம்பினா அருள் பெற்று உயிரார். ஆணவமே வடிவாக இருந்த சூரவண்ணனுக்கு சேவலாகவும் மயிலாகவும் முருகப்பெருமானுடைய திருக்கோலத்திலே இடம்பெறுகிற வாய்ப்பை கொடுத்தார். நமக்கு அது கிடைக்காதா? கிடைக்கும், வழிபாடு பண்ணுங்கள் என்று பாட்டு
யான் சொல்ல வந்த செய்தி என்னவென்றால், மாயையுடைய மகனாக இருந்தாலும் தீயவை புரிந்தவராக இருந்தாலும் அவரிடத்திலே இருந்த அற்ப சொற்ப புலமைய உபரங்களை பாதம் என்று இருந்தேன். அன்னால் பரிசிலை உணர்ந்திலேன். யார் மாலையன் தமக்கும் ஏழை வானவர் தமக்கும் யாருக்கும் மூல காரணமாக நின்ற மூர்த்தி இம்மூர்த்தி என்ற ஒன்று வழிவிட்டார். விரித்தால் கதை நீளும், சுருக்கமாக விஷயத்துக்கு வருகிறேன். அப்படி அழுத சூரபன்மனுக்கு கடைசியில கைகள் தொட வேண்டும், கால்கள் சுற்றி வந்து வழிபட வேண்டும், செல்லி தாழ்த்தி வழிபட வேண்டும், தான் என்றால் நாக்கு தானாட்ட வேண்டும் என்று ஒரு எண்ணம் வந்தது. கடைசியாக சொன்னார் கச்சியப்பர், நெஞ்சம் தடுத்தது மாறு. சிங்கமுகாசுரன் போய்விட்டார், தாரகாசுரன் போய்விட்டார், பானுபவன் போய்விட்டார். இத்தனை பேர் போன பிறகு நான் போய் முருகனுடைய காலில் விழுந்தால் அவர்களுடைய பயணத்துக்கு அது அழகில்லை. நான் என்கின்ற கர்வம் நெஞ்சம் தடுத்தது மானமில்லை. கடைசி நேரத்திலும் நமக்கு ஒரு அறிவு வந்து புத்தியில் தட்டும். ஆனால் அநியாயத்தினுடைய வீதியிலே போய் கடைசியிலே அறிவை தட்டுகிற புத்தியினால பயனில்லை. ஆன்மீக பயணத்திலே போய்கொண்டிருக்கிற பொழுது ஒரு நாளைக்கு அந்த அருள் வந்து கதவை தட்டும், புத்தியை தட்டும். அதை பற்றி பிடிக்க வேண்டும். அதுதான் இந்த சிறப்புரையிலே இன்றைக்கு சிறிய உங்களுக்கு சொல்ல புறப்பட்ட செய்தி. யுத்தம் முடிந்தது. எல்லாரும் அவர்களுக்கு வேண்டியதை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். முருகப்பெருமானுக்கு முன்னாலே கொண்டாற்றி எல்லாரும் வருகிறார்கள். யுத்தத்திலே அதிகம் செல்வாக்கு செலுத்தியவர் யார் என்றால் நவவீரருக்குள்ள மூத்தவர் வீரமாதேவர். அவரை பார்த்து எல்லாரும் தனக்கு அதுதான் இதுதான் என்று கேட்டார். முருகப்பெருமான் வீரமாதேவரை பார்த்து கேட்டார், உனக்கு என்னப்பா வேண்டும்? கை கட்டி வாய் உதைத்து நின்று கும்பரே சுவாமி தாழ் பணிந்து ஒவ்வொரு செய்தியாக சொல்லுகிறார். வள்ளலார் எது வேண்டும் என்ற பொழுது ஒருமையுடன் எனது திருமலரோடு நினைக்கின்ற உத்தமர்கள் உறவு வேண்டும். மற்ற மாதிரி தோசையை பிரட்டி போட்டது போல உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கதவாமை வேண்டும் என்றார். வீரராகதேவர் நல்லா நினைத்து பார்க்கிறார். வேண்டும் வேண்டும் என்று அடிபட்டவன் எல்லாம் வாங்கி வைத்திருந்து என்ன பாடுபட்டான் என்பதை நினைத்து பார்த்து கோல நீடிய நீதிபதி வாழ்க்கையை புரிய குபேர சம்பத்து குசேல சம்பத்து என்று ரெண்டு கருத்துக்களை சொல்லுவார். குபேரன் தான் நிதிக்கு அதிபதி, கஜானாவுக்கு அவர்தான் ராஜா. கோல நீடிய நீதிபதி வாழ்க்கையை புரிய மேல இந்திரன் அரசனை கனவிலும் வைப்பேன். இந்திரனை போல ஒரு நாட்டுக்கோ ஒரு கிராமத்துக்கோ ஒரு பதிக்கோ ஒரு சிற்று அரசனாக கூட இருக்கிற ஒரு எண்ணத்தை கனவிலும் நினைத்து பார்க்கணும். மால் அயன்பது பதத்தையும் பொருளிலேயே பிரம்மாவும் விஷ்ணுவும் பெற்றிருக்கக்கூடிய பதம் இந்திரர் பதம், அண்டர் பதம். இந்த பதத்தை எல்லாம் ஒரு பொருளாய் நினைக்க மாட்டேன், துச்சமாகத்தான் கருதுகிறேன். என்ன செய்தி கேட்டார் தெரியுமோ? சால நின் பதந்து அன்பையே வேண்டினேன் தமியேன். முருகா, அடியே உன்னிடத்திலே கேட்பது எல்லாம் ஒன்றுதான். என்னவென்று கேட்டால் உன் பதத்து அன்பு, உன் பாதத்திலே அன்பு வந்துவிட்டால் அது நித்தியமானது, நிலையானது, எங்களுக்கு நிம்மதியை தரும், நினைக்க நினைக்க ஆனந்தத்தை தரும். அதுதான் நமக்கு வேண்டும் என்று கேட்டார். காரைக்கால் அம்மையார் கேட்டால் பிறவாத இன்ப அன்பு, மாணிக்க வாசகர் கேட்டால் இடையலா அன்பு, உனக்கு என் ஊடகத்தே நின்று உருவத் தந்தருள். வீரவாதவர் கேட்கிறார், சால நின் பதத்து அன்பையே வேண்டுவேன் தமியன். நான் உன்னிடத்தில் அன்பைத்தான் கேட்பேன். அன்பான மாணவ செல்வங்களே, தம்பிமார்களே, சகோதரிகளே, உங்களிடத்தில் நான் தெரிவிப்பது ஒன்றுதான். யாழ்ப்பாணம் செய்த தவம் எப்பொழுதெல்லாம் மாசும் வினைகளும் புயல் போல வந்து நம்முடைய கண்களை மறைத்தால் அப்பொழுது இறைவன் ஒரு நாவலரை, ஒரு தம்பிரான் சுவாமிகளை நாங்கள் அந்த காலத்தில் புரிய முடியாதபடி யாரோ ஒரு மகத்துவமான மனிதரை அனுப்பி
எங்களை காத்துக் கொள்வார் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதை நம்புங்கள். 5 நிமிடமாவது ஒரு அறுவடை ஊடாக ஒரு பொறி எங்கள் இதயத்தில் பற்ற வைக்கப்படுகிறது என்பதை பற்றிக் கொள்ளுங்கள். அந்த வழித்தடத்தில் காலிலே நல்ல சொற்களை நல்ல செய்திகளை போட்டு முருகப்பெருமானிடத்திலே போய் ஒரு நல்ல குருவை தா, ஆசையில்லாத வாழ்க்கையை தா, இனிய வார்த்தைகளை பேசுகின்ற வாழ்க்கையை தா, மற்றவர்களோடு அன்பாக பழகிற உன்னதத்தை தான் என்று கேட்டு வழிபடுங்கள். வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். எங்களுடைய மூச்சு காற்று நிம்மதியாக வெளியில வரும், குளிர்மையாக உள்ளுக்கு வரும் என்று சொல்லி சிறப்புரை என்கிற ஒரு அருமையான வாய்ப்பை தந்ததை விட ஒரு அருமையான சின்ன உரையை வேறுமையாக கேட்க கிடைத்த பொன்னான வாய்ப்புக்கு மனமாற நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போதே
செங்கோலாட்சி செய்த பரிநீதி சோழனின் மகனாகிய வீதி விடங்கள் ஒரு நாள் மாட வீதி வழியாக பரிவாரங்கள் உடை சுடுவ சேனைகள் நறுங்கென்று வர வீதி வலம் வருகிறார். அவ்வாறு வீதி வலம் வந்து கொண்டிருக்கையில் ஓர் இளைய பசுக்கன்று அவரது தேர்காலில் சிக்கி இறக்கிறது. இதனை உணர்ந்த தாய்ப்பசு உடனே அவ்விடத்திற்கு விரைந்து அக்கன்று அடைந்த அவலத்தை கண்டு வேதனை உணர்ந்தது. இதனை பெரிய புராணத்தின் தெய்வ சிவக்கிழார் இவ்வாறு கூறுகின்றார். அம்புனிற்றாவில் கண்டால் அபாயத்தினோடு போகி செம்பொனில் தேர்கால் விதைனால் செல்லப்பட்டு ஒவ்வொரில் நடையக் கண்டு அங்கு உருகுதாயலமந்தோடி வெம்பிடும் மலரும் சோரம் மைநடைத்து ஒன்று வீழும். இதனை அத்தாய்ப்பசு அரண்மனை வாயிலுக்கு விரைந்து அரண்மனை வாயில் உள்ள நீதி கோரும் மணியை திறந்து கொம்புகளால் அசைத்து ஓசை எழுப்புகின்றது. இதனை அறிந்த மன்னன் திகைத்து காவலர்களிடமும் அமைச்சர்களிடமும் என்ன நடந்தது என வினாவுகிறார். அப்போது அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். வடவனின் புதல்வனாக மணிநடும் தேவிதாரி அழகில் சேதானை சூழ அரசிலாம் தெருவில் போகான் இளைய கன்று தேர்காலிடை புகழ்ந்து நடந்ததாக கடற்புறம் மத்தாய் வந்து கரித்தடித்தன்மை என்றார். அரசன் உடனே இப்புலகில் நீதி நேர்மையை நிலைநாட்டுவதற்காக அத்தாய்ப்பசு அடைந்த அவலத்தை தாமும் அனுபவிக்க வேண்டும் என்று தனது மகனை அதை தேர்காலில் கொள்ள துணிகிறார். அந்த வேளை மதிநுட்பமிக்க அமைச்சர்கள் நின்றார்கள். மந்திரிகள் அது கண்டு மன்னவரை அடி வணங்கி சிந்தை கலந்ததுவது மாற்றிதற்கு தீர்வென்றார். கொந்தலர் மைந்தனை முன் கோபதை செய்தார் மறை அந்தனர் விரித்த முறை அறம்படையில் அறமெனினும் நீதி சோழனோ எதையும் கேட்கவில்லை. நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டும் நீதி சோழன் நீதிக்கு பின் தான் பாசம் என்ற தொனியில் தன் மகனை தேர்காலினால் நசிக்கும்படி அமைச்சருக்கு கட்டளையிடுகிறார். அமைச்சரோ இக்கட்டளையை ஏற்க முடியாமல் உயிர் திறக்கிறார். அமைச்சரை இழந்த வேளையிலும் இப்புலகில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவதற்காகவும் தனது செங்கோலாட்சிக்கு உத்தரவாதம் கொடுக்கும் வகையிலும் தானே அத்தேரில் அம்மாட வீதியில் தன் மகன் இறக்கும்படி தேர் செலுத்துகிறார். இளவரசரும் இறக்கிறான். அத்தருணம் வீதி விடங்க பெருமான் உடைப்பாக்கும் தோற்றமடித்து விண்ணவர்கள் பூமாறு சொரிய மன்னவர்கள் கண்மனை பொழிய உலகெல்லாம் அதிரும் வகை இளங்கன்றும் இளவரசரும் அமைச்சரும் உயிர் வருகின்றார்கள். இதனையே சேக்கிழார் மிக அற்புதமாக பெரிய புராணத்தில் கூறியுள்ளார். தன்னலி வன்குடை வேந்தன் செயல் கண்டு தெரியாது மன்னவர் கண்மலை பொழிந்தார் வானவர் பூமலை சொரிந்தார் அண்ணலவன் கண்ணதிலே அணி வீதி மலவிடங்கே உண்ணவர்கள் தொட நின்றார் வீதி விடங்க பெருமான். நற்பண்பையும் நீதி வலுவா செங்கோல் ஆட்சியையும் நீதி நேர்மை மிக்க சரித்திரத்தையும் உங்கள் முன் சமர்ப்பித்து எனது கராப்புல சங்கத்தை நிறைவு செய்கிறேன். கற்பொழுது
இந்த பதிவானது இத்துடன் நிறைவு பெற்றது.